والصلاة والسلام على أشرف المرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில வாரங்களாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் அவர்கள் வருவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் பற்றியும், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னரும் பின்னரும் நடக்கக்கூடிய போர்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வந்தோம். இன்று இறுதியாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடக்கக்கூடிய சில போர்களையும், அதன் பிறகு தஜ்ஜாலுடைய வருகை சம்பந்தமான சில தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துருக்கி சம்பந்தமாக சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களோடு போர் நடக்கும் என்பது சம்பந்தமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய அறிவிப்புகளில், லா தக்கூமு ஸாஅ ஹத்தா துகாத்திலு துர்க், துருக்கியரோடு நீங்கள் யுத்தம் செய்கிற வரைக்கும் உலக அழிவு ஏற்படாது. அந்த துருக்கியர் என்று சொன்னால் யார் என்றால், சிகாரல் ஆயுன், அவருடைய கண்கள் சின்னதாக இருக்கும். ஹும்ரல் வுஜூ, அவருடைய முகம் அதாவது சிகந்த முகமாக இருக்கும். வெள்ளையர்களாக இருப்பார்கள், சிகப்பு அதிலே கூடியதாக இருக்கும், சிவந்த முகமாக இருக்கும். துல்பல் உதூப், அவருடைய மூக்கு சப்பையாக இருக்கும். உஜூஹும் கலீலத்துன் முன்பசிதத்துன், அதாவது அவருடைய முகம் கேடயம் போன்றும், அதாவது தோல் பையினால் கவர் பண்ணப்பட்ட கேடயம் போன்று அவருடைய முகம் சப்பையாக வட்டமாக இருக்கும். நிஆலுஹுமுஸ்ஸார், அவர்கள் அணியக்கூடிய செருப்பு முடியிலானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக துருக்கியர்களோடு நீங்கள் சண்டை செய்வீர்கள் என்று கூறுறாங்க. இந்த ஹதீஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியை சொல்லுதா என்று கேட்டால் இது சிக்கல். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய துருக்கியுடைய வரைபடம் என்கிறது கமால் அத்தா துருக்கினால் துருக்கி என்று அறிவிக்கப்பட்ட பிரதேசம்தான் இன்று துருக்கி என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் துருக்கியரோடு சண்டை செய்வீங்க என்று சொல்லிட்டு அவங்களுடைய அங்க அடையாளங்களை சொல்றாங்க. இடம் அடையாளத்தை சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க அடையாளங்களை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வத்துருக்கு துருக்கமா தரக்கூக்கும், துருக்கியர்கள் உங்களோடு சண்டை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நீங்களும் அவர்களோடு சண்டை செய்யாதீங்க. அபிசீனியா காராக்கள் உங்களோட சண்டை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நீங்களும் அவர்களோடு சண்டை செய்யாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன தகவலை சொல்லுதுன்றால், இப்போ மற்றவங்களோட அவங்க சண்டை செய்யாமல் நம்ம சண்டை செய்யலாமான்னு கேட்டால் யாரோடையும் நாங்கள் சும்மா போய் சண்டை பிடிக்க இயலாது. அப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துருக்கியையும் அபிசீனியாக்காரர்களையும் சேர்த்து சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சண்டை பிடிக்கிறது கஷ்டம். அவங்களோட பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ காலத்துக்கு உங்களால் இருக்க முடியுமோ அவ்வளோ காலத்துக்கு இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. துருக்கியவர்கள் யாரை சொல்வது என்று சம்பந்தமாக வஹப் இப்னு முனப்பா அவர்கள் சொல்கிற போது, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தில், அதாவது மன்னர் துல்கர்னைனால் சிலர் அடைக்கப்பட்டார்கள். அப்படி அடைக்கப்பட்டவர்களில் சிலர் அன்று இல்லாமல் வெளியில் இருந்தவங்க, அல்லது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தில் குழப்பம் இல்லாமல் இருந்தவங்க. இப்படி அடைக்கப்படாமல் விட்டவர்கள் தான் துருக்கியர் என்று சொல்லப்படுவார்கள் என்கிற கருத்தை சொல்றாங்க. தரக்கண்ட அரபியில் விட்டான் என்ற அர்த்தம். இவங்க சிறைப்பிடிக்கப்படாமல் விட்டவர்கள், விடப்பட்டவர்கள் என்கிற தகவலை இந்த கருத்து சொல்கிறது. வேறு கருத்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்துக்களை ஆய்வு செய்யக்கூடிய சில அறிஞர்கள் துருக்கியர் என்று இங்கு சொல்லப்பட்ட ஆக்களுடைய அந்த அங்க அடையாளங்களை வச்சு
அவங்க சீனா, ஜப்பான், ரஷ்யா இந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்கிறத சொல்றாங்க. வேறு சில அறிவிப்புகளும் இதுக்கு சாதகமான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. அவங்களுடைய அங்க அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது கண் சிவந்தது, சிறிய கண்ணு, சப்ப முகம், சப்ப மூக்கு, அந்த முகத்துக்கு அதாவது சப்பையாக இருக்கும், அதே நேரம் சதை பிடிப்பாக இருக்கும், சிவப்பு கலந்ததாக இருக்கும். அவங்க அணியக்கூடிய செருப்பு முடியினாலானதாக இருக்கும் என்கிறதெல்லாம் இது ரஷ்யாவையும் சீனாவையும் குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமினுடைய அடிக்குறிப்பிலையும் இந்த கருத்து தான் போடப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய ஆசியாவில் சைபீரியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, மங்கோலியா ஆகிய நாடுகளிடையே துர்மெனிஸ்தான் என்றொரு பகுதி இருந்தது. இப்போது இந்த பகுதி சீனாவில் சிங்சாங் என்கிற பிரதேசமும் ரஷ்யாவில் துர்மெனிஸ்தான் ஆகவும் பிரிந்து போய்விட்டது. இப்பிராந்தியம் கடும் குளிர் பிரதேசம் மற்றும் இப்பகுதி மக்கள் சிறிய கண், சிவந்த முகம், சப்பை மூக்கு ஆகிய அடையாளங்களோடு இருக்கிறாங்கங்கிற தகவல் சஹீஹ் முஸ்லிமுடைய அடிக்குறிப்பில் போடப்பட்டிருக்கிறது. வேறு சில அறிவிப்புகள் லா தக்கூமு ஸாஅ ஹத்தா துகாத்திலு ஹூசன் வக்கிர்மான் மினல் ஆஜிம், அரபிகள் அல்லாத ஹூஸ், கிர்மான் பிரதேச மக்களோடு நீங்கள் சண்டை பிடிக்காத வகையில் உலகம் அழியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களோட அடையாளங்களை சொல்கிற போதும் சின்ன கண், சிவந்த முகம், சப்ப மூக்கு, சப்ப முகம் என்கிற கருத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த கருத்துக்களை விளங்கப்படுத்தக்கூடிய அறிஞர்களும், அதாவது முகமது ஹஸ்ஸான் என்கிற அறிஞரும் அவங்க அதாவது இன்றைய சீனா, ரஷ்யா இவர்களாக இருக்கலாம் என்கிற கருத்தை சொல்றாங்க. ஆக சீனாவோடும் ரஷ்யாவோடும் அல்லது இவங்களோட ஒரு போர் நடக்கும் என்கிற தகவலை நாங்கள் பார்க்கிறோம். இந்த போர் மஹதி தஜ்ஜால் வருவதற்கு முன்னால நடக்குமா, வந்ததுக்கு பிறகு நடக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், தஜ்ஜால் வருவான், அவனோடு சிவந்த முகம், சின்ன கண், சப்ப மூக்குள்ள மக்கள் அவனை பின்தொயர்வாங்க என்கிற கருத்து வருது. அப்போது வேளை தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு தஜ்ஜாலுடைய படையோடு நடக்கக்கூடிய சண்டையில் உள்ள ஒரு சண்டையாகவும் இது இருக்கலாம். இமாம் மஹ்தியினுடைய காலத்தில் நடக்கக்கூடிய பெரிய சண்டைகள் ஒன்று சிரியாவில் நடக்கும். இந்த சண்டை சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்கூமு ஸாஅ ஹத்தா யன்ஸில ரூம் பில் அமாக் அவ் பிதாபிக். சிரியாவின் அமாக் என்கிற ஊரில் அல்லது தாபிக் என்கிற ஊரில் ரோம படைகள் இறங்காத வரையில், இத்தாலிய படைகள் இறங்காத வரையில் உலகம் அழியாது. ஃபயஹ்ருஜு இலைஹிம் ஜெய்சும் மினல் மதீனா. அப்போது அவர்கள் சிரியாவுடைய இந்த அமாக் என்கிற பிரதேசத்தில் அல்லது தாபிக் என்கிற பிரதேசத்தில் இறங்கிய போது அவர்களை எதிர்ப்பதற்காக மதீனாவில் இருந்து ஒரு படை வெளியாகும். இந்த மதீனா என்று சொல்லப்படுவது மக்கா, அதாவது மக்கா மதீனா என்று சொன்ன அந்த மதீனாவா அல்லது அப்போது சிரியாவோட இருக்கக்கூடிய தலைமையகமாக இருக்கக்கூடிய மதீனாவா? மதீனானா நகரம்னு அர்த்தம் என்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த ஹதீஸ விளக்கக்கூடிய அறிஞர்கள் இது மதீனத்து ரசூல் அல்ல, அன்றைக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக அவங்களுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய பிரதேசம், அதுதான் மதீனான்னு சொல்லப்படுதுங்கிற கருத்தை சொல்றாங்க. அப்ப அந்த மதீனாலிருந்து ஒரு படம் வரும். அவங்கள பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் ஹியாரி அஹ்லில் அர்ல், அன்று பூமியில் வாழ்கிற மக்களில் அவங்க தான் நல்ல மக்களா இருப்பாங்க. அதாவது உரோம படை சிரியாவோட இறங்கும், அவங்களுக்கு எதிராக ஒரு படை ஒன்று போவாங்க. அவங்க தான் அன்று இருக்கக்கூடிய படைகளில் சிறந்த படை. ஃபைதா தசாஃபு, போர் செய்வதற்கு ரெடியாக இந்த முஸ்லிம் படை ரெடியாக இருக்கும்போது காலத்தில் ரோம படைக்காரர்கள் சொல்லுவாங்க, ஹல்லு பைனனா வ பைனல்லதீன சபௌ மின்னா நுகாத்திலஹும்.
எங்களையும் எங்கள்கிட்ட இருந்து கைதிகளாக பிடிக்கப்பட்ட இவங்களையும் தனியாக விட்டுருங்க, நாங்கள் அவங்களோட சண்டை பிடிக்க போகிறோம், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து நாங்கள் விளங்குற விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நடந்த போரில் இத்தாலியர்கள் சிலர் கைது செய்யப்படுவாங்க. அந்த கைது செய்யப்பட்ட கைதிகள் சிரியாவில் வச்சு முஸ்லீம்களாக மாறிடுவாங்க. முஸ்லீம்களாக மாறினது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துக்காக போராடக்கூடியவங்களாகவும் ஆகுவாங்க. இப்போது அதாவது ரோம படை வந்து சிரியாவுக்கு வரும். வந்து அவங்க சொல்லுவாங்க, என்னண்டா உங்களோட சண்டை பிடிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை, எங்கள்கிட்ட இருந்து கைது செய்யப்பட்டு வந்தாங்களே, இப்போ வந்து உங்களோட மார்க்கத்தோட சேர்ந்துக்கிறாங்களே, நாங்கள் அவங்களோட தான் சண்டை பிடிக்க போகிறோம், எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அவங்கள விடுங்க, நாங்கள் அவங்க பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அறிஞர்கள் போடும்போது உண்மையிலே அவங்களுக்கு வந்து முஸ்லீம்களோட சண்டை பிடிக்கணும்ன்ற நோக்கம் இல்லைங்கிறது அல்ல. ஒரு சாராருக்கு அடிக்க போகிறாங்க, இன்னொரு சாரார் நாங்கள் விடமாட்டோன்னு வாராங்க. வந்தால் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா படபலம் கூடிடும், படபலத்தை இல்லாமாக்கணும். இல்லாமாக்கணும்னா அவங்கள ரெண்டாக பிரிக்கணும். இப்போ எங்களோட நாட்டில் நடந்த மாதிரி முஸ்லீம்களை ரெண்டாக உடைச்சாச்சு. பாரம்பரிய முஸ்லீம், புதிய முஸ்லீம், அதாவது நவீன முஸ்லீம்னு பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு பாரம்பரிய முஸ்லீம்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இந்த புதிய முஸ்லீம்கள் அல்லது இந்த வஹாபி முஸ்லீம்கள் தான் பிரச்சனை. இதை உடைக்கிறது. உண்மையிலே அவங்களுக்கு வந்து முஸ்லீம்கள் தான் பிரச்சனை. அதனால தான் அவங்க அதனுடைய பிரச்சார காலங்களில் முஸ்லீம் கடைக்கு போகாதீங்க, அதில் பாரம்பரிய முஸ்லீம்கள் கடைக்கு போங்க, அதாவது வஹாபி முஸ்லீம்கள் கடைக்கு போகாதீங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்கலை. முஸ்லீம் கடையில் வாங்காதீங்க, முஸ்லீம் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க, முஸ்லீம் டாக்டர்கிட்ட மருந்து எடுக்காங்க, இந்த மாதிரி தான் போணுச்சு. அப்போ அங்கே வந்து அந்த பாரசீக படை என்ன செய்யும்னு சொன்னால், உரோம படை வந்து உங்களுக்கு எங்களுக்கு இடையில பிரச்சனை இல்லை, இந்த எங்கள்கிட்ட இருந்து இஸ்லாத்துக்கு வந்து உங்களோட சேர்ந்துக்கிறாங்க தானே, அவங்களுக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை, நாங்கள் அவங்களோட தான் சண்டை பிடிக்க போகிறோம், எங்களையும் அவங்களையும் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ உள்ள அந்த முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, வயக்கூலுல் முஸ்லிமோன் லா வல்லாஹி லா நுஹல்லி பைனக்கும் வ பைன இஹ்வானினா, உங்களையும் எங்கட அதாவது உங்களை நாங்கள் எங்கட சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம், இவங்க எங்கட சகோதரர்கள், உங்களோட கையில் விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம், அவங்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்று சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு போர் நடக்கும். இந்த போர் சம்பந்தமாக சில அறிவிப்புகளில் கொஞ்சம் விரிவாக வந்திருக்குது. இப்போ இதில் சுருக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபயுகாத்திலூனஹும், இந்த முஸ்லீம்கள் அந்த உரோம படைக்கு எதிராக சண்டை செய்வார்கள். ஃபயஹ்ஸுமு சுலுசுன் லா யதுபுல்லாஹி அலைஹிம் அபதா, சண்டையிலே 1/3 முஸ்லீம்கள் வெறுண்டு ஓடிடுவாங்க. அவ்வளோ கடுமையாக சண்டை நடக்கும். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயுக்தலு சுலுசுஹும் அஃலலு சுஹதா இந்தல்லாஹ், அவர்களில் 1/3 கொல்லப்பட்டுருவாங்க. உதாரணமாக முஸ்லீம்கள் 3000 பேர் போயிருந்தா, உதாரணத்துக்கு 1000 பேர் போர்க்களத்தொட்டு ஓடிடுவாங்க. அந்த 1000 பேரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். 1000 பேர் அந்த போரில் கொல்லப்படுவார்கள். ஹும் அஃலலு சுஹதா இந்தல்லாஹ், அவங்க தான் அல்லாஹ்விடத்திலேயே சிறந்த ஷஹீதுகளாக, சிறந்த உயிர் தியாகிகளாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயுஃப்தஹு சுலுஸ், மீதி இருக்கக்கூடிய 1000 பேர், உதாரணத்துக்கு மீதி இருக்கக்கூடிய 1/3 அந்த போரில் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு சொன்னா, லா யுஃப்தனூன அபதா, அவர்கள் ஒரு நாளும் ஃபித்னாக்குள்ளாக மாட்டாங்க. அதுக்கு பிறகு வர ஃபித்னாக்கள அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இப்போ போரில் வெண்டாச்சு. ஃபயஃப்தஹூனல் குஸ்தந்தீனியா, குஸ்தந்தீனியாவை அதாவது இஸ்தன்பூலை வெற்றி கொள்வார்கள். ஃபபைனஹுமா யக்ஸிமூனல் கனாயிம் கத் அல்லகு சுயூபகம், தங்களுடைய வாள்களை அவர்கள் மரங்களிலே சுயூபகும் பி ஜைத்தூன், ஜெய்துன் மரத்திலே கொளி வைத்துவிட்டு அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வைத்து கொண்டிருப்பார்கள். இந்த வாசகத்தை வச்சு சில கருத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம அடித்து சொல்லவும் இயலாது, மறுக்கவும் இயலாது. என்னன்னு சொன்னால், தெஜ்ஜால் வருகிற அந்த காலகட்டங்களில்
இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிகள் இல்லாமல் போயிடும் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாள்களை மரத்தில் கொடி வச்சிருப்பாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ வாளை வச்சு தான் சண்டை பிடிக்க போகிறாங்க. அப்போ இந்த நவீன ஆயுதங்கள் இருக்காது என்கிற கருத்தை சிலர் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளுன்னு சொன்னதுனால அது வாளுங்கிற அர்த்தத்தில் நம்ம கொண்டோம்னு சொன்னால் அன்றைக்கு துப்பாக்கி ஃபைட்டெல்லாம் நடக்காது என்கிற கருத்தை வருகுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு புரியறதுக்காக அதை சொல்லியிருப்பாங்கங்கிற கருத்து வந்துச்சுன்னா அதாவது அன்றைக்கு டெக்னாலஜி இல்லாமல் போயிடுமேங்கிற கருத்தை நம்ம இதை வச்சு உறுதிப்படுத்தலாம் போகும். இதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க. அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கூட்டம் சண்டை பிடிப்பாங்க, அதாவது 3-4 பிரிவாக போய் சண்டை பிடிப்பாங்க. முதல் நாள் போய் சண்டை பிடிப்பாங்க, இரவாகிரும், முஸ்லிம்களுக்கும் வெற்றி இல்லை, உரோமர்களுக்கும் வெற்றி இல்லை. அடுத்த நாள் போய் சண்டை பிடிப்பாங்க, இரவாயிரம், போர் நின்றும், முஸ்லிம்களுக்கும் சக்தி இல்லை, காவிர்களுக்கும் வெற்றி இல்லை. அடுத்த நாள் போய் சண்டை பிடிப்பாங்க, இரவாயிரம், போர் நிற்கும், முஸ்லிம்கள் தரப்புலையும் வெற்றி இல்லை, அவங்க தரப்புலையும் வெற்றி இல்லை. அந்த அளவுக்கு சேதங்கள் இருக்கும். இப்போ இந்த ஹதீஸை வச்சு சில அறிஞர்கள் சண்டை பிடிப்பாங்க, இரவானோடனே சண்டை நிற்கும்னு சொன்னால் இன்றைக்குள்ள யுத்தம் அல்ல, நேருக்கு நேராக மோதுறதா தான் நைட்டுக்கு சண்டை நிற்கலாம் என்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. இந்த இந்த யுத்தத்தில் ஏற்படக்கூடிய மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் முஸ்லிம்கள் தரப்புல அவங்க தரப்புல மௌத்தா போனவங்களுடைய சடலங்கள் நிறைஞ்சு போயிருக்கு. அதை ரசூலுல்லாஹி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பறவை அந்த திசையை கடக்கிறதுக்கு பறந்துச்சுன்னு சொன்னால் எதிர் திசைக்கு போய் சேர்றதுக்கு இடையில பறவை உளுந்துரும் என்று சொல்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு தூரம், ஏன்னா ஒரு பறவையால் இதை கடந்து பறக்கலாங்கிற அளவுக்கு தூரம் அளவுக்கு மனித சடலங்கள் நிறைஞ்சு போயிருக்கும் என்கிற கருத்தை சொல்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய சில அறிஞர்கள், அதாவது இன்றைய காலத்தில் உள்ளவங்க, அப்போ அன்றைக்கு நடக்கிறது கெமிக்கல் போராக இருக்கலாம், மேலே போகிற பறவையும் உளுந்து செத்துரும்னு சொன்னால் கெமிக்கல் போராக இருக்கலான்ற கருத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அவங்க சொன்னதா பின்னால் வந்த அறிஞர்கள் விளங்கப்படுத்தினா தூரம், அவ்வளோ தூரத்துக்கு புணங்கள் இருக்கும் என்கிற கருத்தில் சொன்னாங்க. அப்போ நம்ம இதை வச்சு உறுதியான ஒரு முடிவு, இதே ஹதீஸை வச்சு பார்க்கும்போது நைட்டுக்கு போர் நிற்கும்ங்கிற போது டெக்னாலஜி இல்லாமல் இருக்கும் என்கிற கருத்துக்கு வலு இருக்கிறது அதில். ஆனால் இதை வச்சு நம்ம அடித்த ஒரு முடிவு சொல்லலாக அல்லாஹு அலம்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த போர் முடிஞ்சு வாழை ஜெய்துன் மரத்தில் கொடி வச்சுட்டு முஸ்லீம்கள் தங்களுடைய அந்த கனிமத்து பொருட்களை பங்கு வைத்து கொண்டிருப்பார்கள். இது சாக பீஹமு ஷைத்தான், அப்போ சைத்தான் ஒரு சத்தம் போடுவான், இன்னல் மசீஹ கத் ஹலஃபக்கும் ஃபீ அஹ்லிக்கும். அப்போ ஒரு சைத்தான் ஒரு சத்தம் போடுவான், தஜ்ஜால் வந்துட்டான், உங்களோட குடும்பங்களுக்குள்ள தஜ்ஜால் வந்துட்டான் என்கிற ஒரு சத்தத்தை போடுவான். பயஹ்ருஜூன, அப்போ என்ன செய்வாங்கடா, போரில் இருந்த செல்வத்தை கனிமத்தை பங்கு வச்சு கொண்டு இருந்த அந்த போர் வீரர்கள் எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கொண்டு அவர் ஊருக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, வதாலிக பாத்திலுன், தஜ்ஜால் வந்துட்டான்னு சொல்லப்பட்ட அந்த செய்தி பொய்யாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபைதா ஜாஉ ஸாம, ஊர்களுக்கு போனவங்க, அதாவது ஒரு முஸ்லீம் கிலாபத் வந்திருக்குதுன்னு சொன்னால் பல நாட்டில் இருந்தும் போராளிகள் வந்திருப்பாங்க, அவங்க சண்டை பிடிச்சி வெண்டுட்டாங்க. வெண்டதுக்கு பிறகு ஒரு சத்தம் கேட்குது, தஜ்ஜால் வந்துட்டாண்டு. வேறு சில அறிவிப்புகளில் வருது. அப்போ அந்த பட தளபதி என்ன செய்வாருன்னா 10 பேர் அனுப்புவார், போய் விசாரிச்சுட்டு வாங்கண்டு. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்லை எங்களோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாண்டு குடும்பத்துக்கு போவாங்க. அங்கே போனால் தஜ்ஜால் வந்துட்டான் என்கிற தகவல் பொய்யா இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கடா, மீண்டும் சிரியாவுக்கு அவர்கள் வருவார்கள். இந்த போர் வீரர்கள் மீண்டும் சிரியாவுக்கு வந்தா ஹரஜ, தஜ்ஜால் வந்திருப்பான். அப்போ இந்த போர் நடக்கிற டைம் தஜ்ஜால் வருவதற்கு மிக அண்மித்த காலத்தில் இந்த போர் நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது அவங்களுக்கு சவுண்ட் கிடைக்கிது, தஜ்ஜால் வந்துட்டாண்டு, படை தளபதி ஒரு 10 பேர் அனுப்புகிறாரு, போய் பாருங்கன்னு சொல்லி போர் வீரர்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வீட்டுகளுக்கு போய் எங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனவங்க திரும்ப வருவாங்க சிரியாவுக்கு. அதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது அதை பற்றி இல்லை.
அவங்க சிரியாவுக்கு வந்தா தெஜ்ஜால் வந்திருப்பான் என்று சொல்லி சொன்னா, இந்த போர் தெஜ்ஜால் வருவதற்கு மிக நெருக்கமாக நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சுருக்கமா தான் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப என்ன செய்வாங்கடா, பைனமாஹும் யவுதூன லில் கிதால், அப்ப இவங்க தெஜ்ஜாலோடு சண்டை செய்வதற்கு தயாராகுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். தெஜ்ஜாலை பத்தி எல்லா நபிமாரும் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. உலகத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீய சக்தி. ஆனா அந்த தீய சக்திக்கு முன்னால அவனை எதிர்த்து சண்டை செய்கிற ஒரே கூட்டமாக குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொண்ட முஸ்லீம்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க தான் அவனுக்கு முன்னால தாக்கு பிடிப்பாங்க. இப்ப தெஜ்ஜால் வந்துட்டோன்னே அவங்க வீட்டுக்கு போனது பயந்து இல்லை, அவங்க பிள்ளை குட்டிகளை பாதுகாக்க கொண்டு மீண்டும் சிரியாவுக்கு வந்துட்டாங்க. சிரியாவுக்கு தெஜ்ஜால் வந்துட்டான். தெஜ்ஜால் வந்தா மறுக ஓட மாட்டாங்க, சண்டைக்கு தான் ரெடி ஆகுவாங்க. அவங்க தெஜ்ஜாலோடு சண்டை பிடிப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். அவங்க படையை சப்ப சர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்ப பாங்கு இக்காமத் சொல்லப்படும். இதா உக்கீமத்தி சலா, இக்காமத் சொல்லப்படும். பயன்சிலு ஈஸா இப்னு மரியம் அம்மஹும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இமாமத் செய்வார். ஃபஇதா ரஆ அதுவல்லாஹி, தெஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தால் தாப கமா யதூபல் மில்ஹு ஃபில் மா, உப்பு தண்ணியில போட்டா எப்படி கரையுமோ அது போல பார்த்தாலே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாலே அவன் கரைய ஆரம்பிப்பான். லவ் தரக்கஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை ஒன்றும் செய்யாம விட்டாலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததிலே அவன் கரைஞ்சு போயிடுவான். ஆனா அவனுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையால அவர் கொல்லப்படணும் என்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்கிற காரணத்தினால ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டி போய் அவனை கொல்லுவாங்க. தான் கொண்டு அவனுடைய இரத்தத்தை அவங்களுடைய அம்புல காட்டுவாங்க. இது புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல பகுதி. இப்போ இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் சொல்லப்படாவிட்டாலும் அவருடைய காலம் சொல்லப்படுது, தெஜ்ஜாலுடைய வருகைன்னு சொல்லப்படுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைன்னு சொல்லப்படுது. இதுல நாங்க அதாவது பார்க்க இருக்கிறது தெஜ்ஜாலுடைய வருகை சம்பந்தப்பட்ட செய்தியாகும். இந்த தெஜ்ஜாலுடைய வருகை என்கிறது மறுமை நாளின் பெரிய 10 அடையாளங்கள ஒன்று. தெஜ்ஜாலை பற்றி எல்லா இறை தூதர்களும் தங்களுடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நபிமார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, அவன் வரல, எனவே இந்த சமுதாயத்தில் அவன் வருவான் என்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நபிமாரும் சொல்லியிருக்கிறாங்கிறதுனால முன்னே பல வேதங்களையும் இவன் பற்றிய தகவல்கள் இருக்குது. பைபிளில் அந்திகிறிஸ், அதாவது பாவத்தின் மகன் என்றும், அதாவது இறுதி காலத்தில் வரக்கூடிய கிறிஸ்து என்று சொல்லியும், போலி கிறிஸ்து என்ற மாதிரியெல்லாம் இவனை பற்றிய தகவல்கள் இருக்குது. சில இந்து வேதங்களையும் கூட அந்தாக் ஆசார் என்கிற பேரில் ஒருவனை பற்றி சொல்லப்படுது. கடைசி காலத்தில் வரக்கூடிய குருடன், அந்தகர் என்று சொன்னால் குருடருக்கு நாங்கள் சொல்லுவோம். அதே கடைசி காலத்தில் வரக்கூடிய ஒரு குருடனை பற்றிய தகவல் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைபத் இப்னு உசைதுல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்து கதைச்சு கொண்டு இருந்தோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா நஹ்னு நததாக்கர், நாங்கள் கூடி கதைத்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எட்டி பார்த்தாங்க. பார்த்து கேட்டாங்க, மா ததாக்கரூன், நீங்க என்ன விஷயமா பேசி கொண்டிருக்கிறீங்க என்று கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நதுக்குரு ஸாஆ, மர்மை நாள் பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா அஸ்ர ஆயாத், மர்மை நாள் வருவதற்கு முன்னால் 10 அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிட்டு, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு புகை மூட்டம் ஒன்று ஏற்படும், தெஜ்ஜால் வருவான், அதாவது ஒரு விலங்கு வரும், சூரியன் மேற்கில் உதிக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வருவாங்க, 3 பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், பூகம்பங்கள் நடக்கும். ஒன்று கிழக்கில் நடக்கும், ஒன்று மேற்கில் நடக்கும், ஒன்று ஜசீரத்துல் அரப், அரபு தீபகற்பத்தில் நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் கடைசியாக
யமன்ல இருந்து ஒரு நெருப்பு வந்து உங்களை மஹ்சரின் பக்கம் விரட்டும். இந்த 10 நடக்காம உலகம் அழியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10ல் எது எது முன்னுக்கு பின்னுக்குங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. பல ரிவாயத்துக்கள் சஹாபாக்கள் அந்த தகவல்களை சொன்ன முறை, தாபியங்கள் சொன்ன முறையை வச்சு எது எது பின்னாலங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. இதில் தெஜ்ஜாலை பொறுத்தளவுல எங்களுக்கு தெஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாவல் தேடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதா தஸஹத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அத்தஹியாத்து ஓதிவிட்டால், அத்தஹியாத்து நீங்க ஓதிட்டீங்கடா, ஃபல் யஸ்தஇத் பில்லாஹி மின் அர்பஇன், 4 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். அதில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் ஜஹன்னத் அதாவது நரகத்தின் தண்டனையை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்வு மரணத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், கடைசி காலத்தில் வரக்கூடிய தெஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கன்னு ரசூல் தான் சொல்கிறாங்க. அத்தஹியாத்தில் கடைசியில் தேடுங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தரம் நாங்கள் தெஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாவல் தேடுமாறு பதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது ஆபத்தான ஒரு விஷயம் என்கிறதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்குள்ளேயே பாதுகாவல் தேடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் தெஜ்ஜாலுடைய ஃபித்னாவை இவ்வளவு பெருசாக இஸ்லாம் சொல்லுது? உலகம் அழியிற வரைக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியிற வரைக்கும் வரக்கூடிய ஃபித்னாக்கள் தெஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் பெரிய ஃபித்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் பெரிய ஃபித்னாண்டா, தெஜ்ஜால் வந்து முதலாவது தன்னை நல்லவனாக காட்டுவான், 2வது தன்னை நபின்னு சொல்லுவான், 3வது தன்னை இறைவன் சொல்லுவான். அவனை இறைவனாக மக்கள் நம்புவாங்க. இறைவன் என்று சொல்றது பெரிய ஃபித்னாவான்னு கேட்டால், ஃபிரௌனும் தன்னை இறைவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் உங்களுடைய பெரிய கடவுள்னு சொல்லியிருக்கிறான். நம்ரூதும் தன்னை அல்லாஹ் கடவுள்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதை சந்திக்க நேரத்தில் உன்ட இறைவன் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், உயிர் கொடுத்து உயிர் எடுக்கக்கூடியவன் என்னுடைய இறைவன் சொல்றாங்க. அப்போ அந்த நம்ரூத் என்ன செய்யறான்டா, மரண தண்டனைக்குரிய ஒரு கைதியை எடுத்து விடுதலை செய்கிறான், இன்னொரு கைதியை எடுத்து கொலை செய்கிறான். கொலை செஞ்சுட்டு சொல்றான், வஅன உஹ்யி வ உமீத், நானும் உயிர் கொடுப்பேன் நானும் உயிர் எடுப்பேன்னு சொல்றார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கடா, என்னுடைய இறைவன் சூரியனை ஒவ்வொரு நாளும் கிழக்கில் உதிக்க செய்கிறான், நீ மேற்கில் உதிக்க செய் பார்க்கலாம் என்று சொல்றாங்க. பபுஹித்தல்லதி கஃபர், அப்போது அந்த காபீர் வாயடைத்து போனான் என்று குர்ஆன் சொல்லுது. இங்க வந்து நம்ரூத் தன்னை இறைவன் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய எந்த அதிசயத்தையும் அவனால் காட்ட இயலாது. ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று சொன்னாலும் மக்களுக்கே நல்லா தெரியும் இவன் இறைவன் கிடையாது, இவன் அரசன் தான்ங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தெஜ்ஜால் தன்னை இறைவன் சொல்லிட்டு என்ன செய்வான்டா, மூத்தா போனவங்கள உயிர்ப்பிச்சு காட்டுவான். ஒரு ஆளை 2 துண்டா வெட்டி 2 பக்கம் போட்டுட்டு எலும்பிருன்னு சொல்லுவான், எலும்பிடுவான். வானத்தை பார்த்து மழை பெய்யும் என்று சொல்லுவான், வானம் மழை பொய்யும். பூமியை பார்த்து உன் பொக்கிஷத்தை வெளியேற்று என்று சொல்வான், பூமியின் பொக்கிஷங்கள் தானாக வெளியேறும். அப்ப அவன் வானத்துக்கு கட்டளை இடுகிறான், பூமிக்கு கட்டளை இடுகிறான், செத்தாக்களை உயிர்ப்பிச்சு காட்டுறான் என்று வருகிற போது தன்னை இறைவன் அவன் சொல்லும் போது மக்கள் நம்பாமைப்பாங்களா? தெஜ்ஜாலை பற்றிய அறிவு உள்ளவங்க மட்டும்தான் அதில் தப்புவாங்க. யாருக்கு தெஜ்ஜாலை பற்றி அறிவு இல்லையோ அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்டா இன்றைக்கு நிறைய பேர் சில கண்கட்டி வித்தைகளை மெஜிக்க செய்கிறாங்க. அவங்களே சில மக்கள் கடவுளின் அவதாரம், கடவுள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறான்னு நம்பிட்டு போறாங்க. சிலர் கையில விபூதி எடுக்கிறது, வாயில இந்த சிவலிங்கம் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்யறது, அல்லது எங்கட அதாவது சிலர் மருத்துவம் செய்கிறங்கிற பேர்ல செய்யக்கூடிய வித்தைகள், இதை பார்த்து அவங்களுக்கு பின்னால மக்கள் போறாங்க.
தன் மனுஷனுக்கு சுஜூது செய்யக்கூடிய மக்களை நாங்க பார்க்கிறோம். இன்னும் சிலரை கடவுளுடைய அவதாரம்னு சொல்லி மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது கண் முன்னால இவன் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்யும் போது மக்கள் அந்த பித்னாவுல மாட்டிக்குவாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் ஹதீஸ்ல பின்னால நாங்க தஜ்ஜாலுடைய செயல்களை பத்தி பார்ப்போம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, தஜ்ஜாலை ஃபாலோ பண்றதுல பெண்கள் ஆக ஓவரா இருப்பாங்க. ஒரு ஆண் தன் மனைவியையும் மகளையும் தூண்ல கட்டி வைப்பான், இவனை விட்டா தஜ்ஜாலுக்கு பின்னால போயிடுவாங்கன்னு சொல்லி. கணவனுக்கு கட்டுப்படாம அவனுக்கு பின்னால போறதுக்கு பெண்கள் இருப்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ஃபித்னா வரும் என்று அதை பார்க்கிறவன் ஏமாறும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வந்து கேள்விப்பட்டா போகாதீங்க, பார்க்க போகாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பார்த்தா நீ ஏமாந்துருவாய். இந்த ஒரு ஆபத்து அதுல இருக்குது. அப்ப அவன் தன்னை இறைவன் என்று சொல்லிட்டு இறைவன் என்று மக்கள் நம்பக்கூடிய மாதிரியான சில வேலைகளை செய்வான். அவன் இறைவன் இல்லைங்கிறதுக்கான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்கள் அதை பின்னால பார்ப்போம். எனவே இவனுடைய பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இஸ்லாம் பார்க்குது. இரண்டாவது, தஜ்ஜாலுக்கு சொல்லப்படக்கூடிய பேர் மசீஹு தஜ்ஜால். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்கிற பேர் வருகிறது. இந்த மசீஹ் என்கிற பேரை பற்றி அறிஞர்கள் நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, மசீஹில உண்மையாளர் ஒருவர் இருக்கிறார், அல்லாஹு தாலா அவர் மூலமாக சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறான். மசீஹில பொய்யன் ஒருவன் இருக்கிறான், அவர் மூலமாக அல்லாஹு தாலா மக்கள் பலரும் வழிகிட விடுவான். உண்மையாளரான மசீஹ் வந்து பொய்யலான மசீஹ் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது ஒன்று. ரெண்டாவது, மசக என்று சொன்னா தடவினான் என்பது அர்த்தம். இப்ப நாங்க தலையை தண்ணியை தொட்டு ஒளிச்சையக்குள்ள தடவுறதுக்கு என்ன செய்வோம்? தலையை மசுகு செய்யறோம். மசீஹ் என்று சொன்னால் தடவப்பட்டவன் என்பது அர்த்தமாகும். அப்ப தஜ்ஜாலுக்கு ஏன் தடவப்பட்டவன் என்று சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மம்சூஹுல் ஐன், தஜ்ஜாலுடைய ஒரு கண் தடவப்பட்டிருக்கும், பொட்டையா இருக்கும் என்கிறது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்க. எனவே இதை வைத்து அவனுக்கு மசீஹ் என்கிற வார்த்தை சொல்லப்படும் என்கிற கருத்தை சொல்றாங்க. தஜ்ஜால் என்ற அர்த்தம் என்னன்னு கேட்டா, தஜ்ஜால் என்று சொன்னா முலாம் பூசுவன் அர்த்தம், பெயிண்ட் அடிக்கிறவன். தஜ்ஜால் என்று சொன்னா பொய், அதாவது உண்மையை பொய்யால் மூடி மறைப்பவன். பொய்யன் என்கிற அர்த்தத்தில் தஜ்ஜால் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. மறைக்கிறவன், உண்மையை மறைக்கிறவன், பொய்யால் உண்மையை மறைக்கிறவன் என்கிற கருத்துக்கள் அதுல இருக்குது. வேறு சில ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தஜ்ஜால்களை பத்தி சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், யகூனு ஃபி ஆஹிரி ஸமான் தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன். மறுமை நாள் நெருங்குற அந்த காலகட்டத்தில் நிறைய தஜ்ஜால்களும் பொய்யர்களும் வருவாங்க. யஅதூனகும் மினல் அஹாதீஸ், உங்களுக்கு சில செய்திகளை சொல்வாங்க, பிமாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேட்காத செய்திகளை சொல்வார்கள். மறுமை நாள் நெருங்குற போது தஜ்ஜால்கள் வருவாங்க, பொய்யர்கள் வருவாங்க. அவங்களோட அடையாளம் என்னண்டா, நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேட்காத செய்திகள். இந்த நீங்களோ உங்களுடைய மூதாதையரோடுங்கிறது சரியான வழிமுறையில் இருக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களை பார்த்து சொல்றதாக இருந்தா அவங்களோட மூதாதையர்கள், அவங்களோட மூதாதையர்கள்டா தாபியங்கள், தபு தாபியங்கள், சஹாபாக்கள், இவங்க கேட்காத செய்தி அவங்க சொல்லுவாங்க என்கிற அர்த்தம் எடுக்கலாம். நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ என்று சொல்வது, நீங்களோ என்பது சஹாபாக்களையும், உங்களுடைய மூதாதையர் என்று சொல்வது இதற்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய தோழர்களையும் குறிக்கிறதாக இருந்தால், நபிமார்கள் சொல்லாத புதிய செய்திகளை அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளலாம், சஹாபாக்கள் கேட்காத செய்திகளை, சஹாபாக்களுடைய முன்னோர்கள் கேட்காத செய்திகளை யாராவது புதிய செய்திகளை சொன்னால் அவங்க தஜ்ஜால்கள், கஸ்ஸாபுகள், பொய்யர்கள். இப்ப இந்த அடிப்படையில் தான் மார்க்கத்துக்கு புதுசா வாரது வழிகேடுன்னு நம்ம சொல்றதும் இதுதான். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு செய்தி வந்து மார்க்க செய்தியாக இருக்காது என்கிற ஒரு அடிப்படை இதுல சொல்லப்படுது. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பையாக்கும் வையாகும்
அவர்களை குறித்து நீங்களும் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். லா யுதில்லூனக்கும் வலா யஃப்தினூனக்கும், அந்த தெஜ்ஜால்கள் பொய்யர்கள் உங்களை வழிகெடுக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் உங்களை ஃபித்னாவில் தள்ளிவிடாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தெஜ்ஜால் என்று சொன்னா பொய்யன் என்கிற ஒரு தகவல் இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. 30 பேர் பெரும் பொய்யர்கள் 30 பேர் வருவாங்க என்கிறதும் சொல்லப்படுது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்கூமு ஸாஅ ஹத்தா யுபஅஸ தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், பொய் சொல்லக்கூடிய தெஜ்ஜால்கள் அனுப்பப்படாத வரையில் மறுமை நாள் வராது. கரீபும் மின் சலாசீன், அவங்க கிட்டத்தட்ட 30 பேர் இருப்பாங்க. குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலல்லாஹ், அவங்க எல்லாரும் தங்களை நபின்னு சொல்லுவாங்க. அப்ப தங்களை நபி என வாதிடக்கூடிய கிட்டத்தட்ட 30 பெரும் பொய்யர்கள் வருவாங்க என்கிற தகவல் இந்த கருத்தில் சொல்லப்படுகிறது. நாங்க சொல்லக்கூடிய தெஜ்ஜால் என்கிறது என்னன்னு கேட்டா, கடைசி காலத்தில் வரக்கூடிய மஸீஹு தெஜ்ஜால் என்று ரசூலுல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்ட தெஜ்ஜால்கள். தெஜ்ஜால்கள் நிறைய பேர் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க குறிப்பிட்டு சொன்னது என்னன்னு சொன்னா, பெரிய தெஜ்ஜால் நம்ம சொல்லிக்கொள்ளலாம், அல்லது மறைத்திருக்கக்கூடியவன் வரக்கூடிய தெஜ்ஜாலை பற்றிய செய்தி என்று நாங்கள் சொல்லலாம். சகோதரர்களே, தெஜ்ஜாலுடைய அடையாளங்கள், அவன் வரக்கூடிய காலகட்டம், அவனுடைய பண்புகள் என்று ஏராளமான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி சொன்னா, அவனை பற்றிய ஒரு அறிமுகம் இல்லாதவங்க அந்த காலத்தில் வழிகடுவாங்க. நான் ஹதீஸில் பார்க்குறோம், தெஜ்ஜால் மதீனாவுக்கு வெளியில் இருக்கும்போது ஒரு இளைஞர் தெஜ்ஜாலை சந்திக்க வருவார். அப்போது தெஜ்ஜாலுடைய படையினர் அவனை கொலை செய்ய முற்படுவாங்க. தெஜ்ஜாலுடைய படையினர் அவனை கொலை செய்ய முற்படுவாங்க. அப்ப அவங்களோட படையிலேயே ஒருத்தர் இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுவாங்க, அல் நஹா ரப்புக்கும், உங்களுடைய கடவுள் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லலையா? அப்ப அவன் பிரச்சாரம் செய்வான். அந்த அந்த தெஜ்ஜாலுடைய படைக்காராக்கள் ஒருவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்வாரு, அல் நஹா ரப்பக்கும், இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது, உங்கள் கடவுள் தன்னை தவிர யாரும் எவரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லவில்லையா என்று கேட்பாங்க. அப்ப அவனோட படைக்கு அவன் உத்தரவு என்னன்னு சொன்னா, யாரையும் கொல்லாதீங்க உத்தரவு. அப்ப அவன் சில நல்லதுன்னு தெரிகிற மாதிரியான தகவல்களை மக்களுக்கு சொல்லியிருப்பான். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவரை கொண்டு வைத்து தெஜ்ஜால்கிட்ட கொண்டு போவாங்க. தெஜ்ஜால் சொல்லுவான், நான் உன்னை கொலை செஞ்சு உன்னை உயிர்ப்பிச்சா நீ என்ன நம்புவியான்னு கேட்பான். கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்புவோன்னு சொல்லுவாங்க. அப்ப தெஜ்ஜால் என்ன செய்வானா, அவனை ரெண்டா பொழப்பான். ரெண்டா பொழந்து 2 தூரத்துக்கு ஆக்கல் அவராது, 2 உடம்புல 2 பகுதியை 2 தூரத்துக்கு போடுவான். போட்டு உயிர் பெறு என்று தெஜ்ஜால் சொன்னோன்னே மௌத்தா போன அவர் அப்படியே உசுரோடு எழும்புவார். இதை பார்த்தோன்னே அங்கு உள்ள மக்கள் எல்லாம் தெஜ்ஜாலை கடவுள் என்று இன்னும் உறுதியா நம்புவாங்க. ஆனா அந்த எலும்புன்னு அந்த இளைஞர் சொல்லுவாரு, நாம் வரும்போது நீதான் தெஜ்ஜால் என்பதில் இருந்ததை விட இப்ப நீதான் தெஜ்ஜால் என்கிறத நான் உறுதியா தெரிஞ்சு கொண்டேன். நீதான் ரசூலுல்லாஹ்வால சொல்லப்பட்ட அந்த தெஜ்ஜால் என்கிறத நான் கன்ஃபார்மா தெரிஞ்சு கொண்டேன். நான் வரும்போது இருந்ததை விட உறுதியா தெரிஞ்சு கொண்டேன் என்று சொல்வான். அவரை கொலை செய்வதற்கு முயற்சிவான், அவனால் முடியாமல் போகும் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அந்த இளைஞர் இவன் தான் தெஜ்ஜால் என்பதை நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சு கொண்டேன். எதை வச்சு சொல்றாருண்டா, இந்த ஹதீஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெஜ்ஜால் உயிர் கொடுப்பான், இந்த ஹதீஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தெஜ்ஜாலை பற்றிய அறிவுள்ளவங்க தான் அவங்கள தங்களை பாதுகாத்துக்குவாங்க. தெஜ்ஜாலை பற்றி அறிவில்லாதவங்க அவனுடைய போலித்தன்மையிலையும் அவன் செய்யக்கூடிய சில அற்புதங்களிலேயும் தங்களுடைய ஈமான பறிகொடுத்து நிறைய பேர் அவனுக்கு பின்னால போவாங்க. யூதர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. முஸ்லீம்களையும் போவாங்க, அதிலையும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக அவனை பின்பற்றி போவாங்க என்கிற ஆபத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் தெஜ்ஜாலை பற்றிய அறிவு அவசியம். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், தெஜ்ஜால் எப்ப வருவான்டா, அவனை பத்தி மக்கள் பேசுவது விடுபட்ட காலத்தில் வருவான்னு வருகிறது. ஒரு சஹாபி இருக்கும்போது தெஜ்ஜாலை பத்தி அவர் பயப்படுறாரு.
இன்னொரு சஹாபி சொல்றாரு, தஜ்ஜால் இப்ப வந்தா இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சின்ன புள்ளையெல்லாம் செருப்பால் அடிச்சு விரட்டுவானோ. ஏன்னா தஜ்ஜாலை பத்தி அறிவு இருக்குது. தஜ்ஜால் எப்ப வருவான்டா, தஜ்ஜாலை பத்தி மக்கள் பேசுவது விடுபட்ட காலத்துல வருவான். தஜ்ஜாலை பத்தி அறிவு மக்களுக்கு இல்லாம போன காலத்துல வருவாங்க. அப்பதான் மக்கள் நிறைய ஏமாந்துட்டு போவாங்க. யாரிடத்துல தஜ்ஜாலை பத்தி அறிவு இருக்குதோ அவங்க தங்களை பாதுகாத்துக்குவாங்க என்கிற ஒரு அடிப்படையை நாங்க பார்க்கிறோம். இந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜாலை பற்றிய சில தகவல்களை சொல்றாங்க. அதுல ஒன்று, அன்னகு ரஜுலுன் சாபுன் அஹ்மர். தஜ்ஜால் ஒரு சிவந்த தோற்றமுடைய ஒரு ஆண் இளைஞன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த வார்த்தைகள்ல நாங்க பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். தஜ்ஜால் ஒரு மனித இனம்தான், அவன் வேறொரு ஜாதி அல்ல, அவன் மனித இனத்தை சேர்ந்தவன். ஒரு ஆண், ஒரு இளைஞன், சிவந்த தோற்றமுடையவனாக அவன் இருப்பான். கசீரொன், பார்க்கிறதுக்கு கட்டை போன்ற ஒரு தோற்றமுடையவனாக அவன் இருப்பான். அவனுடைய தலைமுடி அடர்த்தியானதாகவும் சுருண்டும் இருக்கும். அஜ்லல் ஜபஹா, அவனுடைய நெத்தி பெரிய நெத்தியா, விசாலமான அகண்ட நெத்தியாக இருக்கும். அவனுடைய நெஞ்சி அரீலு நஹர், நெஞ்சி பகுதி அகண்ட நெஞ்சுடையவனாக அவன் இருப்பான். அவனுடைய வலது கண் தடவப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, முந்திரி பழம் போல வெளியே தள்ளின ஒரு தோட்டத்தில் இருக்கும். அவனுடைய 2 கண்களுக்கு மத்தியிலும் கபர, நிராகரித்தவன், காபீர் என்று எழுதியிருக்கும். அதை எழுத முடியாத அனைத்து முஸ்லிம்களும் வாசிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய அந்த வெளிப்படையான அடையாளங்கள் சொல்றாங்க. ஆளை பார்த்தா தோற்றத்தை வச்சே
ஹதீஸை தெரிஞ்சவங்க இவன் தஜ்ஜால், பொய்யன், வழிகேடன் என்கிறத அறிந்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் சம்பந்தமான செய்திகளை சொல்கிறாங்க. இதில் நான் சொன்ன இந்த தகவல் உள்ளடங்கிய ஹதீஸை நீங்கள் சஹீஹுல் புகாரியில் 6508வது அறிவிப்பில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவு கண்டுறாங்க. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் காண்றாங்க, தஜ்ஜாலையும் காண்றாங்க, தஜ்ஜாலுடைய அடையாளங்களை சொல்கிறாங்க. அதில் தஜ்ஜால் சிறந்த தோற்றமுடையவனுங்கிறதையும் அவனுடைய தலைமுடி அடர்த்தியான சுருண்ட தலைமுடி உடையவனாக இருந்தான், வலது கண் குருடாக இருந்தது என்கிற தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த தஜ்ஜாலுடைய இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிற நேரத்தில் இந்த கண்ணை சம்பந்தமாக சொல்லணும் இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லைஸ பிஆவர், தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டு வரும்போது சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லைஸ பிஆவர், உங்களுடைய அல்லாஹ் கண் பார்வை அற்றவன் அல்ல, குருடன் அல்ல. அலா இன்னல் மசீஹத் தஜ்ஜால் அஅவருல் ஐனுல் யும்னா, அவனுடைய வலது கண் குருடா இருக்கும். கஅன்ன ஐனஹு இனபத்துன் தாஃபியா, அதாவது தள்ளி கொண்டிருக்கக்கூடிய முந்திரி பழம் போல அவனோட கண் இருக்கும் என்று சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் 3184வது அறிவிப்பா இதை நாங்கள் பார்க்கலாம். இதில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்கிறாங்க, அதே நேரத்தில் அவன் எவ்வளோ அற்புதம் செய்தாலும் அவன் இறைவன் இல்லைங்கிறதையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய இறைவன் அல்லாஹ் குருடன் அல்ல, அல்லாஹ் பார்வை ஆவர் அல்ல, கண் தெரியாதவன் அல்ல. தஜ்ஜால் குருடா இருப்பான், அவன் வானத்தை பார்த்து மழை பெய்ய சொன்னாலும் பரவாயில்ல, பூமியை பார்த்து உன் புதையலை வெளியாக்குன்னு சொல்லி அதை பூமி கேட்டாலும் பரவாயில்ல, குருடு அவன். குருடு நீ அல்லாஹ் கண் பார்வை உள்ளவன், இவன் குருடன் என்று சொல்லும்போது குருடன் கடவுள் இல்லைங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதில் இன்னொரு அறிவிப்பில் மேலதிகமா இன்னொரு தகவலை சொல்கிறாங்க, லா துத்ரிகுல் அப்சார், உலகத்தில் யாராலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன்னை நீ எனக்கு காட்டுண்டு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லன் தரா, நீ என்னை பார்க்க முடியாது, என் ஒளியை நான் இந்த மலையில் நீ பாய்ச்சிறன், உன்னால் முடிஞ்சா பார்க்க முடிஞ்ச மலை இருந்தால் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஒளி பட்டதும் அந்த மலை செதறியதுன்னு நாங்கள் பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்க விழுந்தாங்க, எலும்புனோடனே தௌபா கேட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. உலகத்தில் யாரும் கடவுள் இறைவனை பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது. மறுமையில் மூமியங்கள் பார்ப்பாங்க, மூமியங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க. அப்போ உலகத்தில் உங்களோட கண்ணுக்கு தெரிகிற எவனும் கடவுளாக இருக்கலாது. அவன் கடவுள் எனக்கு இறங்குன்னு சொல்லலாம், நான் கடவுள் அவதாரம்னு சொல்லலாம், அது பொய் தான். ஏன்னா இறைவனை எவனாலும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எவனும் பார்க்கலான்னு சொல்கிற போது உங்களோட கண்ணுக்கு தெரிகிற ஒருத்தன் நான் கடவுள்னு சொன்னால் அவன் பொய் சொல்றானது தெளிவு தானே. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க இதை வச்சு சொல்கிறாங்க, எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் கண்ணுக்கு தெரியறானா அவன் கடவுள் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வை கண்ணால் பார்க்க இயலாது. ரெண்டாவது, அவன் குருடனாக இருக்கிறான், அவனோட கண்ணையும் அவனுக்கு கிளியர் பண்ண இயலாமல் இருக்குது. அல்லாஹு தாலா அவன்கிட்ட வெளிப்படையான ஒரு குறைபாட்டை வச்சான். மனுஷன்ட்ட நிறைய குறைபாடு இருக்கலாம். இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு முன்னால் பேசிட்டு இருக்கலாம், எனக்கு கிட்னி அப்செட்டாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது அது. அல்லது ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கலாம், எனக்கே தெரியாமல் இருக்கும். உள்ள என்ன அப்செட்டாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த குறைகள் மனுஷனுக்கு தெரியாது. இப்போ என்ன உடம்புக்குள்ளே ஏதாவது குறைகள் இருந்தாலும் உடனே வெளிப்படையாக விளங்காது. அல்லாஹ் கண்ணில் குறைபாட்டை வச்சுக்கலாம் அவனுக்கு. அவன் அல்லாஹ் தஆலா சோதனைக்கு அவனுக்கு அற்புதத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு அறிவை தந்து அவனோட கண்ணில் மறையாத ஒரு இடத்துல குறைபாட்டை வச்சுருக்கான். பார்த்தோன்னே முகத்தில் தெரிகிற குறைபாடு. அவன் வானத்தை பார்த்து மழை பெய்யுன்னு சொல்லலாம், மழை பெய்யுது. பூமியை பார்த்து அவன் பொக்கிஷத்தை வெளியேற்றுன்னு சொல்கிற போது ஹதீஸில் எப்படி வருதுண்டா, ராணி தேனியை பின்தொயர்ந்து செல்லும் ஏனைய தேனிகள் போல அந்த பூமியின் புதையலெல்லாம் அவனுக்கு பின்னால போகும். உனக்கு வானத்துக்கு கட்டளையிட முடியுது, பூமிக்கு கட்டளையிட முடியுது, உனக்கு கண்ணை ஏன் கிளியர் பண்ண இயலாது? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்டா, சிந்திக்கிறவனுக்கு அவனோட முகத்தில் கண்ணுக்கு தெரிகிற ஒரு குறைபாட்டை வச்சு சொல்றான், அவன் குருடன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கண் தெரியாதவன் அல்ல, தஜ்ஜால் குருடன். அவன் கடவுள்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. நம்பாமிக்கிறதுக்கான வழியாக இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
இப்போ இந்த ஹதீஸ்களாவது ஒரு மனுஷனுக்கு தெரியுமாக இருந்தால் தஜ்ஜால் வந்து எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் தன்னை ஈமானை பாதுகாத்து கொள்ளலாம். நம்ம இவ்வளோ காலமும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்த பிரச்சனைக்குரியவன் தானேங்கிற விவரம் தெரியும். ஆனால் மார்க்கத்தோடு தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் பின்னால் போவாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த பாகிஸ்தான் மௌலானா வந்த நேரம் எவ்வளோ மக்கள் அடிபட்டு போனாங்க. கடைசியில் அவர் மருந்து செஞ்ச பொடியனும் மௌத்தா போய்தான். ஆனால் குணம் வந்துட்டுன்னு கேள்விப்பட்டு எவ்வளோ மக்கள் இலங்கை ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சாங்க. அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் அலை அலையாக போய் சேர்ந்தாங்க. அப்போ சாதாரண ஒரு பாகிஸ்தான் மௌலானா வந்தாருன்னொன்னே பின்னால் போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உலக மக்கள், அதாவது சாய்பாபா போன்றவங்க செய்யக்கூடிய அற்புதங்களை பார்த்து அவரை கடவுள்னு நம்புகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் தஜ்ஜால் வந்தால் எப்படி அடிபட்டு போவாங்க என்கிறதுக்கு அது தெளிவான ஒரு ஆதாரம். சிலர் கேட்குறாங்க, அவர் ஒரு அறிஞர்கிட்ட கேட்குறாங்க, அவனோட தளத்தில் காபிர்னு எழுதியிருக்கின்ற சொல்கிறீங்களே, அப்போ எழுதியிருந்தால் அவனுக்கு பின்னால் போவாங்களான்னு சொல்லி. போவாங்க. அவர் உதாரணத்துக்கு சொல்கிறாரு, சிகரெட் பொட்டியிலே எழுதி தான் வைக்கிறாங்க, இதை குடித்தா நாசமாக போவீங்கன்னு. வாங்கி குடிக்கிறானா இல்லையா எழுதியிருந்தாலும். இப்போ நம்ம இன்றைக்கி பின்னால் நம்ம அது இந்தியாவில் நடிகர்களுக்கு பின்னால் போகிறாங்களே இல்லையா, நடிகர்னு பேர் சொல்லிக்கொண்டு தான் சொல்கிறான். நடிகர் ரஜினிகாந்த்னு சொல்லித்தான் அவன் நடிக்கிறான்னு நல்லா தெரியும். காசு கொடுக்குற மாதிரி நடிக்கிறான். அவன் கோடி கோடியாக ஏழைகளுக்கு செலவு செய்கிற மாதிரி நடிக்கிறான். நடிகர்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னால் தலைவான்னு போகிறானா இல்லையா? ஓண்ட வாயிலே இந்த நடிகர் தான் சொல்லுவான். காசு கொடுக்குற மாதிரி நடிக்கிறான்டா வாப்பா, யாருக்கும் அவன் கொடுக்கறது இல்லை. அப்போ நல்லா தெரிஞ்சு கொண்டு தான் அதுக்கு பின்னால் போகிறாங்க. அவனே சொல்கிறான், நடிகர்னு தான் சொல்கிறான். நடிகர் விஜய், நடிகர் அஜித் தான் பின்னால் போகிறான். நடிக்கிறான்னு தெரிஞ்சே போகிறீங்க. அப்போ அவன் காவின்னு தெரிஞ்சு கொண்டே பின்னால் போவாங்க மக்கள். அவன் ஆனால் ஈமான் உள்ளவனுக்கு போதுமான அடையாளத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். நாங்கள் எங்களை அல்லாஹ் காவிராக விடுறதுக்கும் இல்லை. அல்லாஹ் தாலா அவனுக்கு சோதனைக்காக, எங்களுக்கு சோதனைக்காக அவனுக்கு சில அற்புதங்களை கொடுத்தாலும் இவன் பொய்யனுங்கிறதுக்கான அடையாளங்களை வச்சுத்தான் அல்லாஹு தாலா எங்களை தாங்க இறைவனை நம்பி போகிற அளவுக்கு அல்லாஹ் விடவும் இல்லை. எனவே மார்க்கத்தை அறிஞ்சாதான் இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறலாம். தஜ்ஜால் சம்பந்தமாக அவனுடைய தோன்றது எப்படி, அவன் வாழ்கிற காலம், அவனால் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள், அவனுடைய இறுதி முடிவு சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரிய தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் இருந்தும் பொய்யர்களாகிய சின்ன தஜ்ஜால்களுடைய ஃபித்னாக்கள் இருந்தும் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.